இப்போ ஃப்ரண்ட் தட்டோட ஃப்ரண்ட் அந்த ஸ்லீவு, பேக் தட்டோட பேக் ஸ்லீவ் ரெண்டையும் அட்டாச் பண்ணி பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு பேக் கர்வு ஃப்ரண்ட் கர்வு ரெண்டும் கரெக்டாக தெளிவாக வருங்க. இப்போ கவனிச்சுக்கோங்க. இதை எப்படி பண்ணுறோங்கிறது இப்போதைக்கு வேண்டியதில்லை. அந்த ஃப்ரண்ட் பாடி பார்ட்டோட அந்த ஃப்ரண்ட் ஸ்லீவை வந்து அவர் உட்கார வைக்கிறாரு. 2 பாயிண்ட்டும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது. அதை பார்த்துட்டு அதுதான் நமக்கு முக்கியம். இல்லை இதோட க்ளோஸ் பண்ணி பேக் மட்டும் அட்டாச் பண்ணி காமிச்சுங்க. இப்போ பேக் ஸ்லீவு பேக் பார்ட்டோட அட்டாச் ஆகுது. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ 2 பாயிண்ட் ஒரே மாதிரி இருக்குது. இதுதான் ரேக்லாண்ட் ஸ்லீவோட ஃபைனல் ஸ்டேஜ். இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு ரேக்லாண்ட் ஸ்லீவை உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிறோம். இதுலேருந்து பல்வேறு மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் இதில் உள்ள ரேக்லாண்ட் இதுதான் பேசிக் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. இதில் உள்ளபடி தான் எல்லாமே வரும். இதில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ அது மட்டும்தான். இதை முடிச்சிட்டிங்கனாலே 70% உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நெக் மட்டும் நீங்கள் ரிப்பு அட்டாச் பண்ணணும். ரிப்பு மட்டும் போட வேண்டியது. ரிப்பு போடுறது எல்லாத்துக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். இந்த கிரிப் எல்லாரும் ஈஸியாக போட்டுவீங்க. அவ்வளோ அந்த ரேக்லாண்டுக்கு உண்டான இது உங்களுக்கு முடிஞ்சது. இப்போ எல்லாமே நீங்கள் பிரேக் எடுத்துட்டு பாருங்க.